ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, கேபேஜ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முட்டைக்கோஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பச்சை மிளகாவும் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு வானலியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா முட்டைக்கோஸோட கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து அது கூட வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கேபேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட கேபேஜ் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து கேபேஜ்க்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து மூடி போட்டு அதை வந்து வேக விட்டுடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இன்னும் தண்ணி வந்து இருக்குது. கேபேஜ் வந்து ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பொரியலுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் வந்து மட்டும் கிளறி விடுங்க போதும். அவ்வளோதாங்க கேபேஜ் பொரியல். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.